அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறேன்னாக்கா மற்றும் ஒரு சோலார் ஆஃப் கிரிட் சிஸ்டம் தாங்க. இது எங்கே நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னாக்கா கமர்ஷியல் பிளேஸ் அதாவது சேலம் மேட்டூர் டேம் அனல்மில் பக்கம் இது இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இவங்க ஒரு கமர்ஷியல் பிளேஸில் யூஸ் பண்ணுறாங்க. கமர்ஷியலுக்காக போட்டிருக்காங்க. ஒரு 20லேருந்து 30 சிஸ்டம் இவங்க கம்ப்யூட்டர் சிஸ்டம் அதாவது டிசைனிங் சிஸ்டம் பண்ணிட்டு இருக்காங்க. டிசைனிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ் பேட்டரி போட்டிருக்காங்க. இன்வெர்டரும் பேட்டரியும் இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா 10 kVA சிங்கிள் பேஸ் சிங்கிள் இன் சிங்கிள் அவுட் இன்வெர்டர் சோலார் ஆஃப் கிரிட் இன்வெர்டர் தாங்க போட்டிருக்கோம். 10 kVA. இந்த இன்வெர்டருக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வாரண்டிங்க. இன்வெர்டருக்கு 3 இயர்ஸ் வாரண்டி. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரி தான். 100 AH 2 பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 வோல்ட் இந்த இன்வெர்டரோட செட்டப். இந்த 100 AH பேட்டரி அப்படிங்கிறது நம்ம நார்மல் அது மாதிரி நீங்க லெட் ஆசிட் பேட்டரி நீங்க யூஸ் பண்ண போது அப்படிங்கும்போது இந்த ஒரு 100 AH பேட்டரி நம்ம இந்த 2 பேட்டரி போட்டுருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி லெட் ஆசிட் பேட்டரி நீங்க 10 பேட்டரி போடுற இடத்துல உங்களுக்கு இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னாக்க 10 பேட்டரி இது மாதிரி நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது 5 பேட்டரி ஒரு பேட்டரிக்குள்ள இருக்கிறதா நீங்க இமேஜினேஷன் பண்ணி கொண்டுதான். அப்ப உங்களுக்கு 5 10 பேட்டரி நாம சீரியஸ் பண்ணி 100 AH வோல்ட் 100 பேட்டரி 120 வோல்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்டரை கொடுத்தாதான் இந்த இன்வெர்டரே ஆன் ஆகும். அது மாதிரி லெட் ஆசிட் பேட்டரி நீங்க கம்பல்சரி போடணும் அப்படின்னு முடிவு பண்ணா உங்களுக்கு ஃபேஸ் இடம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். இந்த லித்தியம் பெரோபாஸ்பேட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. இடமும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடிக்கு 8 அடியோ அல்லது 6 அடிக்கு 5 அடி இடம் இருந்தா போதும். காம்பாக்டா இன்ஸ்டால் பண்ணிடலாம். நல்ல வென்டிலேஷன் ஹீட் பேட்டரி 100 AH பேட்டரிங்க. இது வைஃபை இந்த இன்வெர்டர்ல பார்த்தீங்கன்னா வைஃபை சப்போர்ட் இருக்கு. இந்த வைஃபை மானிட்டரிங் மட்டும் தான் பண்ண முடியும். நீங்க எதுவுமே இந்த இன்வெர்டரையோ இந்த பேட்டரி எதுவுமே ஆக்சஸ் பண்ண முடியாது, ஆஃப் பண்ண முடியாது, ஆன் பண்ண முடியாது. அந்த மாதிரி எதுவுமே இதுல பண்ண முடியாதுங்க. இன்வெர்டருக்கு 3 வருஷமோ பேட்டரிக்கு 5 வருஷமோ வாரண்டிங்க. ஆன் சைட்டு சர்வீசபிள் வாரண்டி தாங்க எல்லாமே. கம்பல்சரி எதுவும் கம்ப்ளைண்ட் எதுனாவே இது அந்த லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரி வைக்கிறதுக்கான ரேக்கு 2 பேட்டரி பார்த்தீங்கன்னா சீரியஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துல 120 வோல்ட்ல கொடுக்குறோம். ரேக்குங்க. நம்மளோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா சோலார் ஆஃப் கிரிட் சிஸ்டம், சோலார் ஹைபிரிட் சிஸ்டம், லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரி பிளஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடியில உங்க வீட்டுக்கு மானியம் பண்ணி தரது வாட்டர் பம்பு. இதை தவிர ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல், பெட்ரோல் பங்கு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைபிரிட் சிஸ்டம் அல்லது சோலார் வாட்டர் ஹீட்டர், சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டம் எது தேவைன்னா கால் பண்ணுங்க. நம்ம உங்களோட கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல்ல உங்களுக்கு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா பை மந்த்லி பில்லு வருது. இல்ல எஸ்டி சர்வீஸ் எல்டிசிடி சர்வீஸ் நீங்க வச்சிருக்கீங்கன்னாக்க அதுக்கான சோலார் பவர் பிளான்ட் நம்ம அமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டா கால் பண்ணுங்க. நம்ம நம்பர் டிஸ்பிளே இருக்கு. நம்மளோட ஆபீஸ் கோயம்புத்தூர். மறுபடியும் சொல்றேன், நம்மளோட ஆபீஸ் கோயம்புத்தூருங்க. எல்லாருமே சென்னையா இல்ல எங்க எனக்கு தெரியாம கால் பண்ணி கேட்கறாங்க. இது பேட்டரிக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டு தான். அடுத்து பாத்தீங்கன்னா இது இன்வெர்டர் உங்களுக்கு 10 கிலோவாட்டுக்கு 10 கிலோவாட் நீங்க சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்றோம். மேக்ஸிமம் 20% எக்ஸ்ட்ரா போடலாம். அதனால பிரச்சனை இல்லை. கம்பல்சரி 10 கிலோவாட்டுக்கு 10 கிலோவாட் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணலாம். அதே மாதிரி பேக்கப் உங்களுக்கு இதுல எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு இபி சார்ஜ் ஆகக்கூடாது, எனக்கு பேட்டரியிலே ஒர்க் ஆகணும், சோலாரும் பேட்டரியிலே ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற ஆப்ஷன் இதுல மெயினா இருக்கு. நீங்க இபியை உள்ள கொடுத்தாலுமே உங்களுக்கு பேட்டரி சார்ஜ் ஆகாது. அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி நீங்க வைஃபை கனெக்ட் பண்ணிட்டு நீங்க ஆல் ஓவர் இந்தியாவில் எங்க இருந்தாலும் இந்த இன்வெர்டர் என்ன ப்ராப்ளம் என்ன ஆகுது அதுங்கிறது நீங்க மானிட்டர் பண்ண முடியுமோ. கண்ட்ரோல் பண்ண முடியாது, மானிட்டர் மட்டும் தான் பண்ண முடியும். இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆன் பண்றதோ ஆஃப் பண்றதோ இல்லை இபி என்ன பொசிஷன்ல ஆஃப் பண்றதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சோலார் எம்பிபிடி சார்ஜர் கண்ட்ரோல் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மல் இன்வெர்டர் தாங்க, இது யூபிஎஸ் கிடையாதுங்க. யூபிஎஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதோட டெக்னாலஜி வேற. இது இன்வெர்டருங்க. இன்வெர்டர் 120 வோல்ட் 10 kVA போட்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சோலார் பேனல் நீங்க போட்டீங்கன்னாக்கா 10 kVAக்கு 12 kVA வரைக்கும் 12 கிலோவாட் வரைக்கும் சோலார் பேனல் நீங்க இதுல போடலாம். அதே நார்மலா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய இன்வெர்டர் பேட்டரிக்கும் உங்களுக்கு போட்டிருக்க லித்தியம் பேட்டரிக்கும் வித்தியாசம் என்னன்னாக்கா இது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. உங்களுக்கு இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான இடம் இருந்தா போதும். உங்களுக்கு இது லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 வருஷம் வருங்க லைஃப். இதோட லைஃப் பிளஸ் பார்த்தீங்கன்னா இதோட சைக்கிள் டைமிங்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் இந்த லைஃப், இந்த பேட்டரியோட லைஃப். கம்பல்சரி வாரண்டி 5 இயர்ஸுங்க. அது இன்வெர்டருக்கும் உங்களுக்கு 3 இயர்ஸ் தான் வாரண்டி. ஆன் சைட் சர்வீசபிள் வாரண்டி அவைலபிள். உங்களுக்கு நீங்க உங்க ஆபீஸ் வீடு இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த யூடிஎல் சோலார் பேனல், சோலார் இன்வெர்டர், சோலார் பேட்டரி எதுவும் நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அது சம்பந்தமான டவுட் சந்தேகங்கள் எதுவும் சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா நம்ம நம்பர் டிஸ்பிளே இருக்கு, கால் பண்ணுங்க. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரோம். இது போல உங்களுக்கு நீங்க உங்க கமர்ஷியலுக்கு சோலார் பவர் பிளான்ட் போட போறோம் அப்படின்னாக்கா அதுல எது பெட்டர்னு நீங்க செலக்ட் பண்றதுக்கு ஆஃப் கிரிட்டா ஹைபிரிட்டா பிளஸ் பாத்தீங்கன்னாக்கா அதுல போட்டு ஆன் கிரிட் போட்டோம்னா நமக்கு பெட்டரா, கமர்ஷியலோட
டேரிஃப் வேல்யூ என்ன, உங்க டிஎன்இபியில் சோலார் போட்டால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதே மாதிரி பேட்டரி போட்டால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், பேட்டரி இல்லாமல் போட்டால் என்னென்ன பிரச்சனை வரும், ஹைபிரிட் போட்டால் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிற சந்தேகங்கள் உங்களுக்கு எதுவாக இருந்தாலுமே நீங்கள் கால் பண்ணுங்க. அதுக்கான டோட்டல் உங்களோட டிஎன்இபிலேருந்து உங்களோட கம்பெனியாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே சர்வே பண்ணி அங்கே இபியில் என்ன பிரச்சனை இருக்குது, உங்கள் லோடில் என்ன பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு என்ன செட்டப் போட்டால் கரெக்டாக இருக்கும் அதையெல்லாம் டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் சோலார் போட போகணும். எடுத்த உடனே சோலாரோட ரேட்டை கேட்டோ சோலார் எங்கள் வீட்டுக்கு போடணும், இவ்வளவு கொடுங்க, இந்த ரேட்டுக்கு போடுங்கன்னு போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் அதில் ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை சால்வ் பண்ணுறங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால ஃபர்ஸ்டே எல்லாத்தையுமே நீங்கள் ரெட்டிஃபர் பண்ணி எடுத்துங்க. அதே மாதிரி நான் அந்த இன்வெர்டர் போட்டு உங்களுக்கு கண்டினியூவாக ஏசி ஓடணும், எனக்கு வாட்டர் ஹீட்டர் ஓடணும், இண்டக்ஷன் ஸ்டவ் ஓடணும், மிக்ஸி ஓடணும் அப்படின்னா கம்பல்சரி ஓடாதுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து கான்ஸ்டன்ட் லோடா நீங்க கொடுக்கணும். ரொம்ப வந்து அன்பேலன்ஸா லோடு வந்து சடனா எடுக்கிற மாதிரி நீங்க லோடு கொடுத்தீங்கன்னா பேட்டரிலாம் கம்பல்சரி பேக்கப் போறாதுங்க. அது எந்த பேட்டரி போட்டாலுமே பேக்கப் போறாது. அதே இது டே டைம்ல நீங்க லோடு யூஸ் பண்றேன் அப்படின்னா கமர்ஷியலையும் சரி எதுலையுமே சரி கான்ஸ்டன்டான லோடு நீங்க எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சோலாரோட லோடு பூராமே உங்களுக்கு லோடுக்கு வந்துடும். சோலார் என்ன ப்ரொடக்ஷன் வருதோ அது ஃபுல்லாவே லோடுக்கு வந்துடும். நீங்க அதுக்கு மேல நம்ம பேக்கப் பண்ணி நைட்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க கம்பல்சரி அங்க இருக்கிற வோல்டேஜ் மாதிரியும் அதுல இருக்கிற கிராவிட்டி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த பேட்டரி ஸ்ட்ரென்த்தை பொறுத்து மட்டும் தான் உங்களுக்கு வந்து பேக்கப் டைம் டூரேஷன் கிடைக்கும். இதனால பேட்டரி வந்து கம்பல்சரி நீங்க நைட்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க ஃபுல்லா சார்ஜ் பண்ணோம் அப்படின்னாக்க சோலார் பேனல் கம்பல்சரி என்ன இன்வெர்டர் போட்டுறீங்களோ அதோட வந்து ஒரு 20% 30% சேர்த்து போட்டாதான் உங்களுக்கு லோடுக்கும் பேட்டரிக்கும் சார்ஜிங் வரும். ஏன்னா சன்லைட்டு சோலார் வந்து கான்ஸ்டன்ட் வெயில் கான்ஸ்டன்ட் கரண்ட் கிடைக்காது. அப்ப நீங்க லித்தியம் பேட்டரி போட்டாலும் சரி, லெட் ஆசிட் பேட்டரி போட்டாலும் சரி, பேட்டரி வந்து சார்ஜ் ஆகணும். பேட்டரி ஃபுல்லா சார்ஜ் ஆயிடுச்சு கம்பல்சரி நமக்கு எஃபிஷியன்சி கிடைக்கும், அந்த டார்க் வந்து இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை வரைக்கும் அந்த பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜ் ஆக விடணும். அது போக உங்களுக்கு லோடு எவ்வளவு டெய்லி நீங்க யூஸ் பண்ண போறீங்க, ஒரு 2000 வாட்ஸ் யூஸ் பண்றேன், 3000 வாட்ஸ் யூஸ் பண்றேன்னா அதுக்கு இந்த மாதிரி அந்த லோடுக்கு சோலார் பேனல் போட்டு பேட்டரிக்கு சார்ஜ் ஆகிறது கம்பல்சரி எவ்வளவு கிலோ வாட் தேவை, எவ்வளவு ஏஹெச் நீங்க போட்டுறீங்கன்னா. ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம 100 AH 2 பேட்டரி போட்டுருவோம். 100 AH வந்து சீரியஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். 120 வோல்ட் சிஸ்டம், இது இன்வெர்டருங்க, யூபிஎஸ் கிடையாது. கம்பல்சரி யூபிஎஸ் பண்ணி இதை போட்டுறாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க சீட்ல தான் வந்து சோலார் பேனல் போட்டுருக்காங்க. நம்ம சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணல, ஒன்லி பேட்டரி இன்வெர்டர், லித்தியம் பேட்டரியும் இன்வெர்டர் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். சோலார் பேனல் ஆல்ரெடி இவங்க போட்டிருந்தாங்க. அதே மாதிரி 440 வாட்ஸ்ல வந்து லூம் பேனல் 10 பேனல் போட்டிருந்தாங்க. அதுல ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணும்போது 2 பேனல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேனல் டேமேஜ் ஆயிடுச்சு. நமக்கு சர்க்யூட்டுக்கு தேவையான பேனலை வச்சு கனெக்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3500 வாட்ஸ் தான் சோலார் பேனல் கொடுத்துருக்கோம். ஃபியூச்சர்ல மறுபடியும் ஒரு 3500 வாட்ஸ்ல இருந்து ஒரு 5000 வாட்ஸ் எப்படியா இருந்தாலும் சோலார் பேனல் கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கானது வந்து பாத்தீங்கன்னா 1 or 2 monthsல அந்த ஒர்க் ப்ராசஸ் இதுல வந்து நடக்கும். அப்போயும் அந்த வீடியோ எடுத்து அப்ப என்ன ஸ்டேட்டஸ், இன்வெர்டர் எப்படி ஒர்க் ஆகுது, இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு ரிவ்யூவும் போடுறோம். கஸ்டமரோட ரிவ்யூ கேட்டும் அதை வீடியோ எடுத்து போடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். இது எங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கோம்னாக்க சேலம் மேட்டூருங்க, ஒரு கமர்ஷியல் பிளேஸ் தான் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். உங்களுடைய கம்ப்யூட்டர் சென்டர், ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல் இங்கெல்லாம் எனக்கு வந்து பவர் பேக்கப் இஷ்யூ இருக்கு, ஜென்செட் இல்லை, எனக்கு வந்து யூபி யூனிட்டும் குறைக்கணும், பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே டைம்ல பேக்கப்பும் கிடைக்கணும் பவர் போனாக்கா அப்படின்னாக்க உங்களுக்கு தேவைப்பட்ட சோலார் பவர் பிளான்ட் நம்ம அமைச்சு தரோம். கால் பண்ணுங்க, நம்ம நம்பர் டிஸ்பிளே இருக்கு. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணி கொடுத்துட்டோம். இதை தவிர உங்களுடைய இண்டஸ்ட்ரியல், ஸ்கூல், காலேஜ், கம்பெனி, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் இங்கெல்லாம் 1 லட்சம் 2 லட்சம் நீங்க பில்லு பே பண்ணாக்கா அதுக்கானது எல்டி, சிடி பிளஸ் வந்து எஸ்டி சர்வீஸ் எதுவா இருந்தாலுமே வித் உங்களுக்கு ப்ராப்பர் அப்ரூவோட வந்து பாத்தீங்கன்னா சோலார் பவர் பிளான்ட் வந்து நம்ம அமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா அனல் மின் நிலையம், மேட்டூர் அனல் மின் நிலையம் தாங்க. அந்த சைடு சுத்தி எல்லாம் பார்த்தோம்னா இருக்கும். அதனால நம்ம நம்பர் வந்து டிஸ்பிளே இருக்கு, கால் பண்ணுங்க. முடிஞ்சா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க. இது போல சோலார் வீடியோகள், சோலாரோட டெக்னாலஜி என்ன லேட்டஸ்ட் அப்டேட் வருது அப்படிங்கிற வீடியோவை நம்ம வந்து ஒவ்வொன்றும் அப்டேட் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள வீடியோ வரும், அப்பப்போ நோட்டிபிகேஷன் வரும், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோலாரை பத்தி என்னென்னங்கிறது. சோலார் போடும்போது நல்ல கிளியரா ஐடியா பண்ணி உங்க வீட்டுக்கு போடுங்க. சோலாரை போட்டு அதுக்கப்புறம் மன உளைச்சல் ஆயிடாதீங்க. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட்